ஷானித்மாங்கிற கேர்ள் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வித்யாலயத்தில் படிக்கக்கூடிய இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருந்து சவுத் ஏஷியா வரைக்கும் நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணி அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நடந்த அநியாயம் என்னன்னா, அந்த ஸ்கூல்ல கிராண்டான அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்றுல முக்கியமான அவார்டு ஒன்றுக்கு தகுதியானால் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் எல்லாம் அறிவிச்சிடுறாங்க. ஆனா என்னால ரிகர்சலுக்கு வர முடியாது, முக்கியமான எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி சொல்லி இருந்தும் அந்த விஷயத்தை காதல கூட வாங்கிக்காம அந்த அவார்டை இன்னொரு பொண்ணு கொடுக்கறதுக்கு மேனேஜ்மெண்ட் முடிவு செய்யறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஷானித்மாக்கு தெரிய வருது. அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காம மைக்குக்கு முன்னாடி போய் நின்று தனக்கு நடந்த அநியாயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க. ஆனா அந்த இடத்துல எல்லாருக்கும் ஷொக் ஆகி எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து பேசுறதை ஸ்டாப் பண்ண சொல்லியும் பிரின்சிபலால மைக் ஓபன் பண்ணப்பட்டும் சத்தமா தண்ட குரலை உசத்தி தனக்கு நடந்த அநியாயத்தை மொத்தமா சொல்லி முடிக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஃபேமஸான ஸ்கூல்ல கிரேடான அவார்ட் ஃபங்க்ஷன்ல இந்த பொண்ணு சொன்ன விஷயத்தை மீடியா கவர் பண்ணத்தால இது மினிஸ்ட்ரி வரைக்கும் போகுது. இந்த பொண்ணோட தைரியத்துக்கு ஒரு சல்யூட். இங்க நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம அறுவடை செய்வோம். தனக்கு அவார்ட் கிடைக்கலங்கிறதே பெரிய அநீதியா பேசுற இந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவால இன்னொரு பொண்ணோட சான்ஸ் பறிக்கப்பட்டு தான் சாம்பியன் ஆனான் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டாங்க போல. ஜலிஹா ஃபத்துமிசதின் சவுத் ஏஷியால 2 times ஸ்குவாஷ் கேம்ல பிரான்ஸ் மெடலிஸ்ட் வின் பண்ண பொண்ணு. அந்த நேரத்தில் காமன்வெல்த் ஸ்குவாஷ் கேமுக்கு செலக்ட் ஆகுறாங்க. அப்போ நேஷனல் ஸ்குவாஷ் டீம்ல கோச்சா இருந்த ஷானித்மாவுடைய அப்பா இந்த ஃபத்துமிசதின் பெயரை லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுறாரு. லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு யாரை அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அநீதிக்கு எதிராக பேசக்கூடிய இந்த ஷானித்மாவை தான் காமன்வெல்த் ஸ்குவாஷ் கேமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த ஷானித்மா இந்த ஃபத்துமிசதின்ட்ட அந்த டைம்ல காமன்வெல்த் ஸ்குவாஷ் கேமுக்கு நடந்த ட்ரையல்ஸ்ல தோத்தும் இருக்கிறாங்க. தனக்கு ஒரு அநியாயம் நடந்தப்போ பேசுறதுக்கு வந்த இந்த வீரம் தன்னால ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்த நேரத்துல ஏன் வரல? எனக்கு இந்த பொண்ணை வீரமங்கையா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற நாம அந்த நேரத்துல ஃபத்துமிசதினுக்காக பேசியிருந்தோம்னா இன்னைக்கு இலங்கை ஒரு சாதனையானல விளந்திருக்காது. கல்வி அமைச்சால இதுக்கு விசாரணை நடத்தப்பட போறதா சொல்லப்படுகிறது. சரியான விசாரணை நடந்தா ஃபத்துமிசதினுக்கு நடந்த விஷயமும் வெளியே வரும் அப்படின்னு ஒரு நம்புறோம். தாக்கத்துக்கு எதிரான மறு தாக்கம் இருக்குதுங்கிறது இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாகுது. எது எப்படி இருந்தாலும் ஸ்கூல்கள்லையும் ஸ்போர்ட்ஸ்லையும் இந்த மாதிரியான அநியாயங்கள் நடக்கிறது வழக்கம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வெளியே சொல்லாத வரைக்கும் இது கடைசி வரைக்கும் வெளியே வராது.